78வது சுதந்திர தின விழா நாடு முழுவதும் கோலாகலம். டெல்லி ராஜ்கோட்டில் உள்ள மகாத்மா காந்தி நினைவிடத்தில் பிரதமர் மோடி மரியாதை. Narendra Modi has arrived to pay homage. நாட்டுக்காக தியாகம் செய்தவர்களுக்கு நாம் கடமைப்பட்டுள்ளோம். டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடியேற்றி வைத்த பிரதமர் உரை. நாற்பது கோடி பேர் சுதந்திரம் பெற்று தந்தனர். 140 கோடி மக்கள் இணைந்து நாட்டை வல்லரசாக்க வேண்டும். 2047ஆம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவாக்க முடியும் எனவும் பிரதமர் பேச்சு. ஜல்ஜீவன் திட்டத்தால் 15 கோடி குடும்பங்கள் பயனடைந்துள்ளனர். அகண்ட பாரதத்திற்காக அனைவரும் அர்ப்பணித்துக் கொள்வோம் என பிரதமர் வேண்டுகோள். சென்னை கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை. சுதந்திரத்திற்காக போராடியவர்களின் நோக்கம் நிறைவேற உறுதியேற்போம் என முதலமைச்சர் உறுதி. விடுதலையை பாடுபட்டு பெற்றுக் கொடுத்த தியாகிகளை போற்றுவோம். அவர்கள் குடும்பத்தினருக்கு நன்றியை தெரிவிப்போம். எந்த நோக்கத்துக்காக அவர்கள் போராடினார்களோ அந்த நோக்கம் நிறைவேற எந்நாளும் உழைப்போம் என்று இந்நாளில் உறுதி ஏற்போம். முதலமைச்சர்கள் தேசிய கொடியேற்றும் உரிமையை பெற்று தந்தவர் கலைஞர் கருணாநிதி. எந்த மாநிலமும் செய்யாத அளவிற்கு தியாகிகளுக்கு தமிழக அரசு மரியாதை செய்து வருவதாகவும் முதலமைச்சர் பேச்சு. முதலமைச்சர்கள் கொடியேற்றும் உரிமையை 50 ஆண்டுகளுக்கு முன்னால் முதலில் 1974ஆம் ஆண்டு பெற்றுத்தந்தவர் நம் நெஞ்சங்களில் என்றென்றும் நீக்கமர வீற்றிருக்கும் நூற்றாண்டு நாயகர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர். காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தனுக்கு தகைசால் தமிழர் விருது. விருதுடன் ரூபாய் 10 லட்சத்திற்கான காசோலையும் வழங்கப்பட்டது. தகைசால் தமிழர் விருது இளம் வயதிலேயே பொது வாழ்வில் ஈடுபட்டு சட்டமன்ற உறுப்பினராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் காந்தி போரம் அமைப்பின் தலைவராகவும் இலக்கிய செல்வராகவும் இலக்கிய கடலாகவும் எவரோடும் பகை கொள்ளாத பண்பாட்டு செம்மலாகவும் விளங்கும் முனைவர் திரு குமரி அனந்தன் அவர்களுக்கு தகைசால் தமிழர் விருது வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். The Honorable Chief Minister of Tamil Nadu. சந்திரயான் 3 திட்ட இயக்குனர் வீரமுத்து வேலுக்கு அப்துல் கலாம் விருது. கல்பனா சாவ்லா விருதை செவிலியர் சபீனாவுக்கு வழங்கிய முதலமைச்சர் அவர்கள். நிலவின் தென் துருவத்தில் நாம் கால் பதிக்க காரணமாயிருந்த தமிழர் 120 கோடி இந்தியர்களின் கனவை நனவாக்கிய சந்திரயான் 3 மிஷன் திட்டத்தின் இயக்குனர் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த முனைவர் ப. வீரமுத்துவேல் அவர்கள். 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலை பதக்கம் மற்றும் பாராட்டு சான்று வழங்கப்படுகிறது. ஆளுநர் விருந்தில் அரசு சார்பில் முதலமைச்சர் பங்கேற்கிறார். ஆளுநர் RN ரவியின் அழைப்பை ஏற்று தேநீர் விருந்தில் பங்கேற்கிறோம் எனவும் அமைச்சர் தங்கம் தென்னரசு பேட்டி. அரசின் சார்பிலே இந்த நம்முடைய மாண்புமிகு ஆளுநர் அவர்களுடைய அழைப்பினை அவர்கள் அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். அவருடைய தேநீர் விருந்தினை கலந்து கொள்ள வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர்களுக்கு மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கெல்லாம் மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். அரசின் சார்பிலே மாண்புமிகு ஆளுநர் அவர்களுடைய அழைப்பினை ஏற்று அந்த விருந்திலே நாங்கள் கலந்து கொள்வதாக முடிவு செய்திருக்கிறோம். அந்த விருந்திலே பங்கேற்கிறோம். ஆளுநர் இத்தகைய நிலைப்பாடுகளை தெரிவிக்கும்போது அதற்கான விளக்கங்கள் அவ்வப்போது அமைச்சர்களாலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசியல் கருத்துக்கள் என்பது வேறு. சுதந்திரம் என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது நமது மிகப்பெரிய பாதுகாப்பு கவசமாகும். நாட்டு மக்களுக்கு ராகுல் காந்தி சுதந்திர தின வாழ்த்து. வது சுதந்திர தின விழா கொண்டாட்டம் நாடு முழுவதும் கோலாகலம். இந்தியா இலங்கை ராணுவத்தினர் இலங்கையின் மதுருயாவில் கூட்டாக யோகா பயிற்சி. சென்னை விமான நிலையத்தில் உத்தரப்பிரதேச பயணி ஒருவரது கைப்பையிலிருந்து 3 துப்பாக்கி குண்டுகள் பறிமுதல்.
உத்தரப்பிரதேச பயணியிடம் தீவிர விசாரணை. குமரி, நெல்லை உள்ளிட்ட 17 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். EOS 8 செயற்கைக்கோள் SSLV D3 ராக்கெட் மூலம் நாளை விண்ணில் ஏவப்படுகிறது. ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் ஏவுதளத்தில் நாளை அதிகாலை கவுண்டவுன் தொடக்கம். எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்குவதில் மத்திய அரசு பாகுபாடு காட்டுகிறது. கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா குற்றச்சாட்டு. இலங்கையில் அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள அதிபர் தேர்தல். நேற்று வரை அதிபர் தேர்தலில் போட்டியிட 38 பேர் வேட்புமனு தாக்கல். விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் சின்சினாட்டி ஓபன் டென்னிஸ். ஜானிக் சின்னர் அடுத்த சுற்றுக்கு முன்னேற்றம். மகளிர் T20 உலகக்கோப்பை தொடரை இந்தியா நடத்த விரும்பவில்லை. BCCI செயலாளர் ஜெய்ஷா தகவல். வினேஷ் போகத்தின் பதக்கம் இருளில் பறிக்கப்பட்டுள்ளது. டோக்கியோ ஒலிம்பிக்கில் வெண்கலப் பதக்கம் வென்ற பஜ்ரங் புனியா கருத்து. தெலங்கானாவில் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டவர்களை காப்பாற்றிய ஆட்டோ ஓட்டுநர். ஆட்டோ ஓட்டுநரின் துணிச்சலுக்கு குவியும் பாராட்டு.